வெல்கம் டு நட்சத்திரா லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பிரச்சனை ஆக்சுவலாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை நானும் நிறையா டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நூல் தைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு கட் ஆகிடும். நம்ம ஸ்பீடாக தைச்சி முடிச்சிடலான்னு ஒரு டைம் வச்சுட்டு தைச்சிட்ருப்போம். ஆனால் என்ன ஆகிடும்னா உங்களுக்கு கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எதனால் கட் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் ரீசன் நூலுடைய கம்பெனி, அதாவது இது என்ன கம்பெனி யூஸ் பண்ணுறோம், இது எவ்வளோ ஸ்ட்ராங்கான இருக்குது, இந்த நூல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நூல் ஸ்ட்ராங்காக இருக்கிற நூலாக வாங்கிக்கணும். பழைய நூல்னால் கட் ஆகும். ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, பழைய நூல்னால் கட் ஆகும், புது நூல்னால் கட் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வேகமாக தைக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் புது நூல் யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கோனில் வரக்கூடிய நூலுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அது கட் ஆகாமல் உங்களுக்கு கட் ஆகுதுன்னா கோனை விட்டுட்டு பேசாமல் நீங்கள் இந்த மாதிரி இதில் ஆனால் கோனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மியிலே உங்களுக்கு கோன் கிடைச்சிரும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு அது தைக்க முடிஞ்சால் தைங்க, இல்லைன்னா பேசாமல் நீங்கள் இந்த கண்டு நூலே வாங்கிக்கோங்க. தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா, இந்த டென்ஷன் அதிகமாக இருக்கும்போது நூல் கட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது குறைச்சிக்கணும். இந்த டென்ஷன் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த நூல் கட் ஆகிற ப்ராப்ளம் இருக்காது. தேர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஊசி மேக்ஸிமம் 14 போட்டு நம்பர் 14ல் ஊசி போட்டு தைச்சிட்ருப்பாங்க. அது ஓகே, 14 தைக்கிறது நல்லா தான் இருக்கும், ப்ளவுஸ் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சப்போஸ் எதாவது ஒரு இடத்துல மொத்தமாக இருக்கிற இடத்துல அடிக்கிறீங்க அப்படின்னா ஒன்று ஊசி உடையும், இல்லைன்னா நூல் கட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் 14க்கு பதிலாக 16 போட்டுக்கோங்க. உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிற பிளேஸும் உங்களுக்கு அது தைச்சி வந்துடும், நூல் கட் ஆகாமல். ஓகேங்களா? அது ஒரு காரணம். நெக்ஸ்ட் வேறு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த டென்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல வேகமாக ஓட்டும்போது ஒரு ஹீட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஹீட்னாலே அந்த நூல் கட் ஆகும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு லூப்ரிகன்ட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக இங்கே ஒரு ட்ராப் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆயில் ஒரு ட்ராப் மட்டும் தைச்சிட்ருக்கீங்கள நீங்கள் ஒரு ட்ராப் மட்டும் விடுங்க. அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் உங்களுக்கு கட் ஆகாமல் வரும். அப்படி இல்லையா, இது கொஞ்சம் நேரம் தான் நிற்கிது, நமக்கு போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டை நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வைங்க. ஒரு ஜஸ்ட் 1 மினிட் அந்தளவுக்கு மட்டும் ஊறினா போதும். இதில் தண்ணியோடு போட்டு நீங்கள் தைங்க, கண்டிப்பாக நூல் கட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது 2 ஐடியா நீங்கள் டென்ஷன் 1, 3 ஐடியா, 4வது ஊசி. ஓகேங்களா? ஸோ த்ரெட் கம்பெனி 5. ஸோ இந்த 5 ஐடியா நீங்கள் தெளிவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூல் கட் ஆகிறதுலேருந்து நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். ஈஸியாக நீங்கள் ஸ்பீடாகவும் தைக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.